கூட்டி வந்திருக்கிறோம். உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களை நாம் கருதிய வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். நாங்கள் சங்கீத புத்தகத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்ளும். சங்கீத புத்தகம் 3ஆம் அதிகாரம். சங்கீதம் 3ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 8வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் உம்முடைய கர்த்தாவை ரட்சிப்பை நாங்கள் உணர்வதற்கும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தபடியாக ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு உம்முடையதாக இருக்கிறபடினாலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவனை தெரிந்து கொள்ளாவிட்டால் ஒருவன் உண்மை தெரிந்து கொள்வதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, விதமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு உடைய வார்த்தை கூட எங்களை பலப்படுத்தி நடத்தும்படியாக எல்லோருவரையும் நாங்கள் உங்களுடைய கர்த்தரை ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்கள் அதை புறப்படுங்க, வழிநடத்துங்க சுவாமி. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. அன்றே செய்திகளை கேட்கிறவர்கள் அதன்படி கர்த்தாவே அன்றே இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள கற்று உதவி செய்யுங்க. நீங்கள் மறைத்து உண்மை நீங்கள் வெளிப்படுத்துங்க. நம்முடைய சக்தி ஆவியாருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு மீது வந்து தங்கி அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய மனக்கங்களை பிரகாசிக்க செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் விரும்புகிறோம். எங்கள் ஜீவனுடன் நாங்கள் பிதாவே, ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றதான தலைப்பில் நாளில் நாங்கள் பார்க்க போகிறதான வார்த்தைகளுக்காக நாங்கள் பார்க்க போகிறோம். நல்ல கவனிங்க. ரட்சிப்பு என்றால் என்ன? எதிலிருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்? ரட்சிப்பு என்றால் என்ன? எதிலிருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்றதான ஒரு கேள்வி இல்லையா? நல்ல கவனிங்க. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான வேதனைகள் எல்லாம் நாங்கள் கடந்து போயிட்டு இருக்கிறோம். இதில் எல்லாத்துலேயுமே ஒரு போராட்டத்துக்கு ஒரு விடுதலை இருக்கும், ஒரு பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு விடுதலை இருக்கும் சானே. சில எங்களுடைய கடன் போக தொல்லைகள் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இப்படி நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதான அநேக காரியங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான சில மாற்று வழிகள் இருக்கும். நாங்கள் அதை பார்த்துருப்போம். அதில் மாற்று வழிகள் நாங்கள் என்ன செஞ்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செயல்படுத்தி நாங்கள் முன்னோக்கி நாங்கள் சென்று கொண்டிருப்போம். இது உண்மையிலேயே எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடியதான காரியங்கள் இல்லையா? அநேகமாக ஒருத்தருக்கு வீடு இல்லை அப்படிம்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போகும்போது ஒரு வீடு என்ன செய்யும், அவங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வீடை கட்டிக்கிடுவாங்க. சில பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல், ஆனால் வேலை உண்டு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள் அவங்களுக்கு கிடைக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் வாழ்க்கையில் திருமணம் இல்லாமாங்க, ஆனால் திருமணம் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அவங்களுக்கு என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் நடக்கும். இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல காரியங்களுக்குமே ஒரு விடிவு, அதில் ஒரு மாற்று வழிகள் எல்லாமே நாங்கள் உலகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதுக்கெல்லாம் தேவன் ரட்சிக்கிறார் அப்படின்றத ரீதியில் நாங்கள் பார்க்க முடியாது. அப்போ ரட்சிப்பு என்பது சரியாக நாங்கள் பார்க்குற பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி நல்லா கவனிங்க. உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம சில காசு கொடுத்து வாங்கிடலாம் சாரி. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு என்ன செய்யணும் வந்தது, அது எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும், நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் எங்கள் வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன அப்படின்னா, பாவத்துக்கான விமோசனம், பாவத்துக்கான ஒரு மீட்பு எனக்கு என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த பாவத்தினுடைய அந்த அகோரம் அது எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, யாருடைய வாழ்க்கையிலாம் பாவம் அவங்களோட வாழ்க்கையில ஆளுகை செய்து கொண்டிருக்குதோ அவங்க சரியான தீர்மானங்கள் எடுக்க மாட்டாங்க. அப்ப எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய உள்ளத்துல என்ன மாதிரி விஷயத்தை அவங்க தீர்மானிக்கிறாங்களோ அந்த தீர்மானத்தை எடுத்துட்டு அதன்படி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு திரும்ப இருந்த பிரச்சனையை விட இன்னும் கொஞ்சம் பிரச்சனைக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஆளாகிடுவாங்க. இதுதான் மனுஷர்களுக்கு இருக்கிறதான ஒரு காரியம். மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான அறிவு ஆற்றல்கள் எப்பொழுதுமே அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அந்த அளவுக்கு மேல அந்த அறிவோ அந்த ஆற்றலோ அவனுக்கு என்ன செய்ய முடியாது பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது. அது மாதிரி மனுஷனுக்குரிய பலனும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவனுக்கு இருக்கும். அந்த பலத்துக்கு மிஞ்சின ஒரு காரியத்தை அவனை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. சரி, அப்ப அப்படி இருக்கிறபடினால மனுஷர்கள் எத்தனையோ விதமான காரியங்கள் கூடாக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதானே பாவத்துக்கான மன்னிப்பு கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. சாதானே நம்ம எரேமியா புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி பார்க்கிற பொழுது இப்படியான மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலை கர்த்தராகிய ஆண்டவர் அப்படிப்பட்டதான அந்த ஜனங்களோடு கூட அவர் இடைப்படுகிற பொழுது சாதானே நல்ல கவனிங்க. எரேமியா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, அப்ப இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. நீங்க ஆதியாகம புத்தகத்தை படிக்கிற பொழுது இங்க யாக்கோபுன்னு ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு மிகப்பெரிய எத்தன். எத்தனை ஏமாத்துக்காரன், பயங்கரமான ஒரு என்ன சொல்றது எல்லாமே ட்ரிக்ஸா செய்யக்கூடிய
அனைத்து காரியங்களையும் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக அவனுடைய வாழ்க்கை இருக்கும். சாரி, அப்படிப்பட்ட மனுஷன் அவன் சொன்ன கள்ளனும் ஏமாத்துக்காரனுமாகிய ஒரு மனுஷன். அந்த மனுஷனை ஆண்டவராகிய தேவன் தமக்கென்று எப்ப தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாரி, தாயின் கருவிலேயே இருக்கிற பொழுதே அவனை குறித்து என்ன பண்ற ஆண்டவர் வந்து எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிற வசனம்? அது எங்க புத்தகத்தில் வந்து ரெபேக்காள் வந்து கர்ப்பவதியாக இருக்கிற பொழுது ஆண்டவர் வந்து அங்க என்ன பண்ணுவார் வந்து அவனை குறித்து பேசுவார். சார், யார் குறித்து பேசுவார் வந்து யாக்கோபை குறித்து பேசுவார். சாரி, அப்ப யாக்கோபு வந்து எப்படிப்பட்டவனா இருப்பான்? சாரி, நல்லா கவனிங்க. அப்ப யாக்கோபு எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்றத தாயின் கருவிலே வந்து அவன் வந்து உருவாக்கி இருக்கிற பொழுது அந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவான் ஆண்டவர் வந்து அதை குறித்து வந்து அவருக்கு சொல்லுகிறதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சாரி, நல்ல கவனிங்க. அப்ப யாக்கோபு வந்து ஒரு மிகப்பெரிய எத்தன், அவன் ஒரு மிகப்பெரிய ஏமாத்துக்காரன். ஆனாலும் சாரி, ஆண்டவர் அங்க என்ன பண்ண சொல்றாங்க, அவனை வந்து அவருடைய ராஜ்யத்துக்காக தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு பெயரை அவர் தான் சூட்டுகிறார். சாரி, நல்ல கவனிங்க. அப்ப வாசிக்க வந்த அந்த வசனத்தை இருக்கா? ஆதியாகமம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனமா? அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபே எண்ணப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைக்கவில்லையா என்றான். நல்ல கவனிங்க. இது வந்து நீங்க வாசிங்க 25ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 சாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இந்த இளையவன் என்பவன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா யாக்கோபு என்ற மனுஷன். நல்ல கவனி. அப்ப ஆண்டவர் வந்து இங்க வந்து கற்பத்திலே வந்து பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு எங்க இப்ப கற்பத்துக்குள்ள. அப்ப கற்பத்துக்குள்ள இருக்கிற பொழுது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த பிள்ளைகளை குறித்துக்கான ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த மனுஷன் வந்து இப்படி இருப்பான், இந்த மனுஷன் இப்படி இருப்பான். ஒருவன் வந்து பெரிய பலத்த ஜாதியாக மாறுவான், மூத்தவன் வந்து இளையவனை என்ன பண்ணுவானா சேவிப்பான் என்று கருவில இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையினுடைய எதிர்கால காரியத்தை குறித்து ஆண்டவர் மிக தெளிவாக நீங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்க சொல்ற வந்து ஆண்டவராகிய தேவன் வந்து இந்த இடத்துல நம்ம எல்லாரையுமே தாயின் கருவில நம்ம உருவாக்குறதுக்கு முன்பதாகவே நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறாருன்னா பேர் சொல்லி என்ன பண்ணிக்கிறாரு அழைத்திருக்கிறார். அவர் தெரியும் நாம் எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறோம் என்பதை கர்த்தர் வந்து அறிந்திருக்கிறார். சார், இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிற வசனத்தை நீங்க கேட்கிறதா இருந்தா நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். அந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அதுபடி உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைக்கும் பொழுதுதான் நான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியும். வாசிங்க 2வது வசனம். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். நல்லா கவனிங்க. இந்த புற ஜாதிகள் அப்படி இஸ்ரவேல் அல்லாத ஜாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடியதான அடையாளங்களை, வானத்துல பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களை பார்க்கிறது, சூரியனை பார்க்கிறது, சந்திரனை பார்க்கிறது இல்லையா? சந்திரன் வந்து முழுமை அடையும் போது பௌர்ணமின்னு ஒரு பெயர் வைக்கிறது. சரி, அது அரைநிலவு முழு நிலவு வரும்போது இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை பண்றது. நிறைய பேர் வாழ்க்கை கவனிங்க, முடிவெட்டுறது கூட சொல்ல தேய்புறையில முடிவெட்ட வர அப்படிமா. ஏன்னா முடி வந்து தானே அது மொட்டை அடிச்சாலே என்ன செஞ்சிடும், அது வளர்ந்துடும். ஆனா என்ன பண்ணுவான்னா தேய்புறையில முடிய கூட வெட்டாது அப்படிமா. ஏன்னா தேஞ்சிட்டு போகுது, நிலவு வந்து என்ன பண்றது தேஞ்சிட்டு போகுது அப்படிமா. இதெல்லாம் மனுஷர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உலகத்துல வானத்தில் இருக்கக்கூடியதான அடையாளங்களை கண்டு அதன் மூலமாக கலங்குகிறார்கள், கலங்கி போயிருக்கிறாங்க. ஐயோ தேய்புரி ஆச்சே, இன்னும் பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாக்குறாங்க. மற்றது ஒவ்வொரு நாளையும் இன்னைக்கு நல்ல நாளா இல்ல கெட்ட நாளா, நல்ல நேரமா கெட்ட நேரமானு சொல்லி எல்லாத்துக்குமே என்ன பண்றான் உலகத்துல மனுஷங்க வந்து என்ன பண்றான் சாரி எல்லாத்துக்கும் சாஸ்திரங்களை பார்த்து இதன் மூலமாக கலங்கி போகிறதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இந்த வானத்தில் இருக்கிறதான அடையாளங்களை கொண்டுதான் என்ன பண்ணுவான் காலங்களை நேரங்களை எல்லாம் மனுஷன் என்ன பண்ணுவான் அறிந்து கொள்வான். நீங்க ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய தேவனுடைய படைப்புல நீங்க பார்க்கலாம்.
தானே, அதாவது காலங்கள் நேரங்களை தானே காண்பதற்கு மனிதன் எதை பயன்படுத்தினான்? எங்க வாசிங்க 14 வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அப்ப தேவன் இவைகளை உண்டாக்குனது எதுக்காக அப்படின்னா, காலங்களை நாட்களை வருஷங்களை மனுஷர்கள் அறிந்து கொள்வதற்காக அடையாளங்களாக இவைகளை என்ன பண்ணிக்கிறார்? வானம் என்கிற ஆகாய விரிவிலே படைத்து வச்சிருக்கிறார். இதை கண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, சனே நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தமும் கலங்கி போயிருக்கிறாங்க. சானே அப்படி கலங்கி போயிருக்கிறதுக்கான காரணம் இதையெல்லாம் வச்சு இன்னைக்கு என்ன பண்றாங்க, நிறைய பேர் சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கிறான். இந்த சாஸ்திரத்தை கேட்ட உடனே ஒரு புள்ள பிறந்தோடனே போயிட்டு சாஸ்திரம் பார்ப்பான், நல்ல நேரத்தில் பிறந்துச்சா அப்படி பார்ப்பான். ஒருத்தர் செத்து போனாலும் நல்ல நேரத்தில் செத்தாரான்னு போய் பார்ப்பான். இதுதான் மனுஷனுக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை. இது எல்லாத்தையும் அவன் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் நம்மளை முட்டாளாக்குறதுக்காக அவன் சில காரியங்கள் சொன்னோம்னா அதை நம்பி நாங்கள் வாழ்க்கையில கலங்கி போய் சதானே பைத்தியம் முடிச்சவங்க மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், ஆளாகிடுவோம். இதான் நடக்குது. புறஜாதிகள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப புறஜாதிகள் பண்ணிட்டு இருக்கிறனால நீங்க என்ன செஞ்சீங்க, செய்யாதீங்க, அவைகளால் என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க. ஏனென்றால் அவர்களுடைய வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. வாசிங்க, ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. எப்படி வீணா இருக்கிறது? காட்டுல ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணிபடும், வெள்ளியினாலும் பொல்லினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். என்ன பண்றாங்கன்னா, காட்டுக்கு போறாங்க, ஒரு மரத்தை நல்ல மரமா பார்த்து வெட்டுறாங்க, அந்த மரத்தை கொண்டு போய் தச்சன் கையில் கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்றான், அது ஒரு உருவ அமைப்புல அந்த தச்சன் என்ன செய்யறான்னா அதை செதுக்கி சகல காரியத்தையும் பண்றான். அதுக்கு பிறகு அந்த மரத்துக்கு என்ன பண்றான்னா, தங்க தகட்டால அல்லது வெள்ளியினுடைய தகட்டால அதை முழுவதுமாக மூடி அதை ஆணியெல்லாம் அடிச்சு எல்லாம் வச்சு இறுக்கி நல்ல அழகான முறையில அந்த உருவத்தை செஞ்சிடறான். செய்து முடிச்சதுக்கு பிறகு அது எப்படிப்பட்ட உயரமான்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பனைமரம் மாதிரி. அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். நல்ல கவனிங்க சானே, அவைகள் பனைமரம் மாதிரி நேரா நிற்கும். பனைமரம் மாதிரி நேரா நிற்கும் சானே. ஆனால் அது எவ்வளவு பெரிய உயரமான ஒரு என்ன சொல்றது, மனுஷனுடைய கையால் செய்யப்பட்டதான அது ஒரு சிலையாகவோ அது விக்கிரகமாக இருந்தாலோ அல்லது பெரிய ஓவியமாக இருந்தாலோ, இது மனுஷன் தன்னுடைய அறிவை கொண்டு இந்த கதை பண்றான். ஆனால் அதுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அது பேசாது. நம்மளோட ஒருபோது நம்மளோட என்ன பண்ணாது, பேசாது. சரிதானே? அது நடக்க மாட்டாது அப்படின்னா, அது நடக்க இயலாததுனால சுமக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. எனக்கு நடக்க இயலாது பாருங்களேன். நாங்கள் சரி வீட்டுக்கு போகும்போது எனக்கு தோளுக்கு கையில கொடுத்து தான் நான் ஒரு வீட்டுக்கு என்ன செய்வேன், நான் போவேன். ஏன்னா எனக்கு நடக்க இயலாததுனால எனக்கு 2 பேர் சப்போர்ட் கொடுப்பாங்க. அப்ப அது மாதிரி இந்த மாதிரி செய்யப்பட்டதான இந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நடக்க இயலாததுனால சுமக்கணும், தூக்கிட்டு போகணும். இப்ப இந்த பிள்ளைய நடந்துவான்னு சொல்லல, ஏன்னா அது இப்ப நடக்க இயலாத வயசான நம்ம என்ன பண்ணணும், அதை தூக்கி கொண்டு போவோம். இதுதான் உண்மை நிலவரம். சாமி பேச மாட்டோம், நடக்க வேண்டும், சுமக்க வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, அதை செய்யறவங்க நல்ல அகோரமான முகங்களை வச்சு படைப்பாங்க, செயல்படுத்துவாங்க. சாரி, அது வித்தியாசமான கோணங்கள்ல படைப்பாங்க. ஏன்னா மனுஷன் நம்ப மாட்டான், கடவுள் இப்படித்தான் இருப்பாருன்னா நம்ப மாட்டான். ஆண்டவருடைய சாயல் தான் உனக்கு கொடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டான். சாரி, ஆண்டவருடைய சாயல் மனிதன் எப்படி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரோ, அவர் எப்படிப்பட்டவராக வந்தார் அப்படின்னா, கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்புகிற பொழுது, கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்புகிற பொழுது, பைபிள் வச்சுக்கிறவங்க தயவு செஞ்சு வேத வசனத்தை நீங்க தேடி நீங்க படிக்க வேண்டும். வீட்டில் பைபிள் வச்சுட்டு தேவசபையில் நம்ம சும்மா ஓதக்கூடாது. பைபிள் நம்ம என்ன கையெழுத்து நம்ம வாசிக்கணும். நல்ல கவனிங்க. கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல அவர் எப்படி சொல்லிக்கிறார் பார்த்தீங்கன்னா, சானே 15வது வசனம், அவர் அதரிசனமான தேவனுடைய சற்சுரூபமும், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்ம சொல்லுவோமே, அப்பா மாதிரியே இருக்கான் பாரு புள்ள அப்படின்னு. அப்பா மாதிரியே இருக்கான் பாரு. மூக்கு மொழியில யார் மாதிரி? சில பிள்ளை பார்த்துட்டு மூக்கு மொழியில யார் மாதிரி? அம்மா மாதிரி இருக்க வேண்டியது. இந்த பிள்ளை பார்த்தா அம்மா மாதிரி இருக்கு அப்படி மாதிரி.
சரி, நல்ல கவனி. ஏன்னா அந்த தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடியதான தோற்றம். அப்ப தேவன் எந்த மாதிரியான அதிர்ஷ்டமான ரூபமா இருக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மாதிரி தற்சுரூபமாக இருக்கிற பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல வந்து பிறந்து இந்த உலகத்துல வாழ்ந்து மக்கள் அற்புதங்கள் எல்லாம் பண்ணி சானே கடைசியா தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு போனாரோ, அந்த இயேசு கிறிஸ்துடைய மொத்த உருவமே அப்படியே அந்த உருவம் தான் பிதாவாகிய தேவனுடைய உருவம் அப்படிங்கிறத மிக தெளிவாக இங்க வசனம் எங்களுக்கு என்ன பண்ணிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, இந்த உலகத்துல வானத்தையும் பூமியையும் அவருடைய எல்லாவற்றையும் உண்டாக்குறதுக்கு முன்னமே அவர் இருந்தவர் என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறது, வேதம் மிக தெளிவாக என்ன செய்யப்படுகிறது எங்களுக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த உருவ அமைப்புல செய்யக்கூடிய சிலைகளை ஓவியங்கள் செய்யறவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, எக்ஸ்ட்ரா ஒரு விரல் இருந்தாலே பிரச்சனைங்கிறது வெட்டி உபரசம் பண்ணி போடுறாங்க நிறைய பேர். எக்ஸ்ட்ரா தலையோட ஒருத்தர் பிறந்தாலே பெரிய போராட்டத்தில் இருக்கு. நீங்க என்ன ஒரு அமெரிக்காவோட ஒரு புள்ள பிறந்து அந்த பிள்ளைக்கு வந்து 22 வயசுல ஆபரேஷன் பண்ணி அந்த பிள்ளை நாஞ்சி போச்சு, செத்து போயிடுச்சு. ஏன்னா அது எக்ஸ்ட்ரா தலை இருந்தாலே பிரச்சனை. அப்ப இந்த செய்யக்கூடிய என்ன செய்வாங்கன்னா, இப்ப 2 கைக்கு பதிலாக 4 கை வைக்கிறது, 4 கைக்கு பதிலாக 6 கை வைக்கிறது, ஒரு தலைக்கு பதிலாக 4 தலை என்ன செய்யறது, இப்படியான விஷயங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உருவங்களை செய்வாங்க. செஞ்ச உடனே செய்துட்டு அது கொஞ்சம் பயங்கரமா என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து பயப்படும்படி அவருடைய காரியங்களை பண்ணுவாங்க. ஒரு கையில ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து வச்சு எல்லாம் பண்ணி மனுஷனை வந்து என்ன பண்ணுவாங்க, மனுஷன் வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு அது அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார் வந்து, அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு என்ன செய்யாங்க, பயப்படாதீங்க. யாரும் சொல்றாரு, இஸ்ரவேல் வீட்டாருக்கு சொல்றார். இப்ப இங்க இருக்கக்கூடிய சபை மக்களுக்கு சொல்லுகிறார், நீங்க அவைகளுக்கு பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்க அப்படின்னா, அவைகள் அப்படின்னா அவைகள் என்ன அர்த்தம், அவை என்ன முதல்ல பட்டி கொடுத்த மிருக குணம் உள்ளவர்கள் வந்து மிருகத்துக்கு எத்தனை அறிவு இருக்குது, சத்தமா பேசணும். அம்மாமார்கள்லாம் வாய் அப்படியே மற்றதை காய்ச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம். நான் பேசும்போது கேட்கறதுக்கு மேல சொல்லுங்க. மிருகங்களுக்கு எத்தனை அறிவு இருக்குது, 5 அறிவு. 5 அறிவு தான் இருக்குது. 5 அறிவுகளுக்கெல்லாம் பேர் தான் அவைகள். 6 அறிவு உள்ளவர்களுக்கு அவர்கள். அவைகளுக்கு பயப்பட வேணாம்னா, இந்த மாதிரி செய்யப்பட்ட சுருவங்கள் பெரிய தச்சுருவமாதிரி இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட நீங்க பயப்படாங்க. ஏன் அப்படின்னா, அவைகள் தீமை செய்யவும் மாட்டாது, நன்மை செய்யவும் மாட்டாது, அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமையும் செய்யாது. சில சொல்லுவாங்க, நீ அது கை காலை வாங்கி விட்டுரும், மார்கை வாங்கி விட்டுரும் சொல்லி பயமுறுத்துவாங்க. சாரி, நீ சிலத்தை இதை பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, இத்தனை நாள் நீ இதை பண்ணிட்டு வந்துட்ட, இன்னைக்கு திடீர்னு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணி போடுவான், குடும்பத்தையே நாசமாக்கி போடணும் பயமுறுத்துவாங்க. இதுக்கு பயந்தே நிறைய பேர் என்ன பண்ண மாட்டான்னா, இந்த ரட்சிப்புக்குள்ள வர மாட்டான். ரட்சிப்பு நல்ல கவனிங்க, கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி இருக்கிறார், நட்சத்திரங்களையும் எரிகிற சுடர்களையும் கர்த்தர் வானத்தின் அதாவது ஆகாய விரிவுல அவர் விரிச்சு வச்சுக்கிறார். இது எல்லாத்தையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். காலங்களையும் நேரங்களையும் மனுஷர்கள் அறிந்து கொள்ளும்படியாக செஞ்சு வச்சிருக்கிறார். அப்ப அந்த பெரிய கர்த்தரை விட்டுட்டு அவரால் படைக்கப்பட்ட மரங்கள் வந்து யாரும் தண்ணி ஊத்துறது கிடையாது. அது மரங்கள் தான் உண்டாக்கப்படுகிறது. அந்த மரங்கள் வந்து என்ன பண்ணுது, அது தானாக வளர்கிறது. அந்த மரத்தை வெட்டினோன்னு போய் பார்த்தீங்கன்னா திரும்ப அது புடையடிச்சு நினைஞ்சிட்டு இருக்கும். அது 4-5 மர கிளைகள் வந்து நினைஞ்சிட்டு இருக்கும், அது வளர்ந்து போயிட்டே இருக்கும். அப்ப இந்த மரத்துல இருந்து ஒரு துண்டை எடுத்து நாம் என்ன பண்ணுவோம், அதை வாட்சி நல்ல படிப்படுத்த செஞ்சு அதுக்கு நம்ம தங்கத்திலே வெளியில் கருங்கெல்லாம் அடிச்சுலாம் வச்சுட்டு ஒரு சிலுவையா மாட்டி விட்டுறோம். சில பேர் சிலுவையாக கும்பிடுறது. நல்ல கவனி, இல்லை வேற உருவங்கள் செஞ்சோம்னா நம்ம என்ன செய்வோம், வச்சு கும்பிட்டு இருக்கோம். அப்ப ஆண்டவருக்கு விரோதமான ஒரு மிகப்பெரிய பாவத்தை இவங்க செய்யறாங்க. அப்ப பாவத்தை செய்யறாங்க. இந்த பாவம் செய்யறவங்க இவங்க எல்லாம் வித்தியாசமான குணம் படைச்சவங்க சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நல்ல கவனி, அப்ப அவைகளுக்கு நீங்க பயப்படாதீங்க. அது நன்மை செய்ய தீமை செய்யாத சக்தி கிடையாது. நிறைய பேர் நீங்க பயமுறுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா நீ வந்து திடீர்னு சபைக்கு போயிட்டியே, திடீர்னு என்ன பண்ணிட்ட, சபைக்கு போயிட்ட, அதனாலதான் நீ இவ்வளவு நாள் கும்பிட்டு வந்த கடவுள் எல்லாம் உனக்கு என்ன பண்ணிட்டார், பழிவாங்கிட்டார். என்னையும் கூட அடிக்க சொல்லுவாங்க, சும்மா கூட ஒரு பெரிய வேலையை பண்ணி போட்டு அதனால தான் அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டு என்ன பண்ணிக்கிறாரு, எங்க ஆண்டு வந்து உடனே இடுப்பை உடச்சி உட்கார வச்சுக்கிறார் அப்படிம்பாங்க. என்ன கதைன்னா, இடுப்பை உடச்சி கத்தர் உட்கார வச்சுக்கிறாரு ஒண்ணு. அப்படி சொல்றவன் யாட்ட வரானா எங்க இடத்த என்ன பண்றான், வந்து உதவி ஒத்தாசைகளை கேட்கறதுக்கு என்ன பண்றான், ஒடியாரன். ஏன்னா ஆண்டவர் எங்களை சார் என்ன பண்ணிக்கிறாருன்னா மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஏன்னா அவருடைய மகிமை எங்கள் மூலமா என்ன பண்ணிருக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சாதனை. இப்ப நல்ல கவனி, இப்படி மனுஷன் பேசுவான், பல விதமா பேசுவான்.
நீ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது சக்தி கிடையாது அப்படின்றார். அப்ப சொல்ற கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. ஆண்டவருக்கு ஒப்பானவன் கிடையவே கிடையாது. ஆண்டவர் சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தெய்வம். சாரி, நீங்க நல்லா ஒன்று கவனிச்சு பாருங்க. சாரி, முதல் மனிதனை தேவன் பூமியின் மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் என்ன பண்ணிக்கிறார்? ஜீவ சுவாசத்தை ஊதினார். வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இருக்கா? பகல் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். அப்ப என்ன நடந்துச்சு? மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அப்படி என்ன தப்புனா, அப்ப நல்லா கவனிங்க, ஜீவன் எதுல இருக்கு அப்படின்னா ரத்தத்துல இருக்கு. ஒரு மனுஷன் உடம்புல இருந்து ரத்தம் ஃபுல்லா போய் முடிஞ்சு என்ன நடக்கும்? செத்து போயிடும். தெரியுதானே உங்களுக்கு? இல்லையா? நீங்க ஆடு வெட்டிருப்பீங்க, கோழி வெட்டிருப்பீங்க, அதுல கண்டுபிடிக்கலாமே. ரத்தம் போய் முடிஞ்சா என்ன பண்ணிடுவாங்க? செத்து போயிடும். ரத்தத்துல உயிர் இருக்கு. அப்ப அவர் தன்னுடைய சுவாசத்தை மனுஷனுடைய நாசில ஊதின உடனே அவனுக்கு உயிர் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் மண்ணுல தான் அவன் படைச்சார் ஒரு மனுஷன். கர்த்தர் மண்ணுல ஒரு மனுஷனை படைக்க முடியும். படைச்சா அவர் என்ன பண்ணுவார்னா, அவனுக்கு ரத்த ஓட்டத்தை உண்டு பண்ணிடுவார். அவனுக்கு ரத்த ஓட்டம் வந்துருச்சு, அப்ப உயிர் வந்துருச்சு. அடுத்தது ஆத்துமா வந்துருச்சு. மிருகங்களுக்கு பறவைகளுக்கு ஆத்துமா கிடையாது, மனுஷனுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது? ஆத்துமா இருக்கிறது. அப்ப ஆத்துமா என்பது யாருடையது அப்படின்னா, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனுக்கு கொடுத்தது அவருடைய ஆத்மாவை கொடுத்து வச்சுக்கிறார். அவருடைய ஆத்மா தான் மனுஷனுக்கு இருக்கும். அப்ப இந்த மனுஷங்க செத்து போயிட்டாங்கன்னா நம்ம ஆளுங்களை என்ன பண்ணுவான் அப்படின்னா, சாரி அவன் ஆவியா சுத்துறான், அவட்டமா சுத்திட்டு இருக்கான், அப்படி பண்றான் அப்படி பண்றான்னா அவனுக்கு அந்த குத்து அடிக்கணும் 8 குத்து அடிக்கணும் தேவையில்லாத எல்லாம் பண்ணிருப்பான். உன்னை யோசிங்க, தேவன் பரிசுத்தமானவர். அவர் பிதாவாகிய தேவனாக, குமாரனாகிய தேவனாக, பரிசுத்தாவியான தேவனாக 3 ஆழ்த்துவம் நிறைந்த தெய்வமாக இருக்கிறார். அந்த தேவனுடைய சுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்திருந்தா அது எப்படி, அந்த சுவாசம் எப்படி பேயாக மாற முடியும்? எப்படி பேயா மாறுறது? பரிசுத்த ஆவியானவர் பேய மாறிடுவாரா? என்ன கொடுமையான விஷயங்கள் மனசு செய்யற வேலை. சரி, இப்ப இதுல இந்த சாஸ்திரக்காரர்கள் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இந்த மாதிரியான பொய்யை சொல்லி 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 மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அடிமைப்படி இன்னைக்கும் பாருங்க, இங்க உட்கார்ந்து அவங்களோட கடவுளை பத்தி எல்லாம் படிச்சுட்டு போய் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க இதைத்தான் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் அந்த ஞான சூனியம். ஞானத்துக்கு எவ்வளவு ஞானத்தை படிச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த மண்டல அந்த அறிவு என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. மிக கவலை, மிக கவலை. சாரி, உங்க வீட்டு வழியா சில நேரத்தில் ஏதாவது வீட்டு வந்தா உடனே போய் என்ன செய்வீங்க? முடிக்கால அடிச்சு போயிட்டு உட்காந்து குப்பை அடிச்சு விழுந்து வணங்குறது நீங்க மாறி கட்டிக்காரங்க உலகத்தில் யாருமே கிடையாது. அவ்வளவு பேர் பண்ணிருப்பீங்க. ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க சானே, ஆண்டவராகி தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார். சானே, அவர் எங்களோடு கூட பேசுவார். நாங்க இங்கே ஜெபிக்கும் பொழுது யாழ்ப்பாணத்தில் அற்புதம் செய்வார். நாங்க இங்கே ஜெபிக்கும் பொழுது கனடாவில் அற்புதம் செய்வார். பெரிய ஆச்சரியமான இருக்கும் கர்த்தருடைய வேலைகளை பார்க்கும் பொழுது. சானே, இப்ப இந்த கடந்த நாட்கள்ல கூட ஒருத்தர் சொல்லும்போது, நீங்க அனுப்புன அந்த வார்த்தை இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு பார்க்கின்றார். ஏன்னா அவர் அப்படி உடஞ்சி போயிருந்திருக்கிறார். இங்கிருந்து வார்த்தை அனுப்பும்போது அங்க அவர் வாழ்க்கை என்ன செய்யறாரு, அது பலன்படுத்துகிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் பண்றிருப்பார். அப்ப நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது தெரியணும், ஆத்துமா கர்த்தருடையது. அந்த ஆத்துமா சாரி, அது எப்படி இங்க ஆவியா சுத்த முடியும்? அது எப்படி அவட்ட நல்ல யோசிங்க. ஏன் நாம எல்லாம் முட்டாளாக வந்துருக்கிறோம்? இதுல முட்டாளாக்குகிற ஒரு கூட்டம் நமக்கு வீட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது இருக்கு. அதனால முட்டாளாக்கி இருக்கிறோம். ஒன்று தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. சாரி, ஆண்டவருக்கு ஒப்பானவர் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு அவ்வளவு பெரிய தெய்வம், அவருக்கு பயப்படாம யாருக்கும் இருக்க முடியாது. சாரி, சாத்தான் கூட யார் ஆராதிக்கிறான் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறான். அதுக்கு வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. மத்திய புத்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய அந்த பதிலை நீங்க பார்க்கிற பொழுது, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரையை நீ என்ன பண்ணணும், நீ ஆராதிக்க வேணும், அவர் ஒருவரையை நீ பணிந்து கொள்ளு அப்படி சொல்லி ஆண்டவர் சாத்தானுக்கு கட்டளை எடுக்கிறார். எத்தனை வருஷம் இருக்குது? மத்திய புத்தகம் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே,
உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்ப உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரையே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே, நீ படிக்கிறியா? அதுன்னு யாரை கேட்கிறார்? சாத்தான் கேட்கிறார். அப்ப சாத்தான் யார் ஆராதிக்க வேணும்? தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வேணும். நல்லா கவனிங்க, சாத்தான் தேவனாகிய கர்த்தரை இன்றைக்கு வரைக்கும் ஆராதிச்சு கொண்டுதான் இருக்கிறான். ஆனா அவன் வேலை என்ன அப்படின்னா தானே, அவன் இந்த மக்களை தேவனிடத்துக்கு வரவிடாதபடி மக்களை தடை பண்ணும்படியான முட்டாள்தனமான காரியங்கள் எல்லாம் மனிதர்கள் மத்தியில் என்ன பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறான். சாணி நீங்க நல்லா கவனிக்கவே. அப்ப ஆண்டவர் வந்து அவருடைய சுவாசத்தை ஊதுகிறாரு. அந்த சுவாசம் அந்த மனிதரை விட்டு எடுபடும் நாள் வருகிற பொழுது ஆண்டவர் நியமித்த இடத்துக்கு அத்தனை ஆத்துமாக்கள் என்ன பண்ணிடும்? போய்விடும். இந்த பூமியில எதுவுமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனால் மனிதன் ஐயோ எங்க தாத்தா மாதிரியே பேசுனுச்சு, எங்க அப்பா மாதிரியே பேசுனுச்சு, பேசத்தான் செய்யுமா. தாத்தானுக்கு வந்து உங்க எல்லாரையும் தெரியும், நீங்க என்ன பண்றீங்கிறதெல்லாம் தெரியும். நல்ல கவனிங்க, பாவம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க நீங்க என்ன நாட்டிலையும் பண்றீங்க, எல்லா அநியாயம் பண்றீங்க, அவ்வளோத்தையும் சாத்தான் எல்லாம் கிளீனா வச்சிருப்போம். அவன் கணக்கில் அவ்வளோத்தையும் வச்சிருப்போம். நீங்க என்ன பேசுறீங்க, எப்படி பேசுறீங்க, நீங்க கத்திர வசந்தி கேட்டு போயிட்டு வீட்டில் சிலத்துல வாயை திறந்த எப்படி வரி வரியா வர்ணமா பேசுறீங்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். அப்ப நீங்க பேசுற மாதிரியே பேசுவோம். ஒரு சாதாரண ஒரு மனிதன் எத்தனையோ எக்டஸ்மார்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட பல நிமிஷங்கள்ல பல நடிகர்மாருடைய குரல்ல ஒருத்தன் பேசுறான். ஏன்னா அந்த அளவுக்கு மிமிக்ரி பண்றான் ஒரு மனுஷன். இதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப சாத்தானுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும்னு பாத்தீங்கன்னா அவன் அதை விட பெருசா என்ன செஞ்சுட்டு இருப்பான், ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருப்பான். ஏன் நமக்கு அந்த அறிவு வர மாட்டேங்குதுன்னு யோசிக்கணும் முதல்ல. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியினம் உள்ளவர்கள், அந்த கட்டை மாயான போதகமாக இருக்கிறது. எப்படி சொல்லுது? அவர்கள் யாவரும் எப்படி பண்ணுவாங்களா? மிருக குணம் உள்ளவர்கள். மிருகம் தான் நரகத்தை சாப்பிடும். நரகம் நான் பார்த்தீங்கன்னா அந்த அசிங்கத்தை என்ன செய்யணும்னா மிருகம் தான் சாப்பிடும். நாய் வந்து என்ன சாப்பிடும் இல்லையா? பண்ணி என்ன சாப்பிடும் நம்ம தெரியுமா இல்லையா? நீங்க தயவு செஞ்சு இந்த வசனங்களை கேட்கிற நீங்க விழிப்புணர்வு அடைய வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது கர்த்தர் உங்களோட பேசுகிறதான காரியம். அது மிருக குணம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மிருகங்கள் என்ன பண்ணுன்னா சானே அது தாய் 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 இதைத்தான் விரும்புறேன்னு சொல்றதெல்லாம் இல்லை, எதை வேணாலும் என்ன சுட்டு போயிடும், அது சுட்டு போயிடும் சானே. அந்த மாதிரி நாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. இப்ப நமக்கு தெரியும் மனிதனுடைய கழிவு மனித கழிவு, மிருகங்களுடைய கழிவு மிருக கழிவு. சாரி நல்ல கவனி. இப்ப நாய் வந்து கழிவு ஏற்படுத்துச்சுன்னா அதுக்கு நாம ஒரு பேர் வச்சிருப்போம், அசிங்கமான பேர் வச்சிருப்போம். இதே நாயை போன்றதான உருவமைப்புல தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாடும் இருக்கும். ஆனா மாடு போன்ற கழிவுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? எதை பேர் தெரியும்? என்ன பேர் வச்சுக்கிறீங்க? சாணி வச்சிருப்பீங்க. சாணி இந்த சாணத்தை வரட்டி தட்டி காய வச்சு எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க. அதுக்கு சில விஷயங்கள் பண்ணி அதை பேக்கெட் பண்ணி நம்ம பக்கத்துக்கு அனுப்புவாங்க. இந்த உலகத்தில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, என்னது? விபூதி. அப்ப நல்லா கவனிங்க. இப்ப மிருகம் தான் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி நரகத்தெல்லாம் சாப்பிடும். நிறைய பேருக்கு பாருங்களேன், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இருக்கிறவங்க வந்துட்டு சாமி கோயில் பேசாம கோயில் இருக்கும், எறும்பு வரவே வராது, அதை வழிதான் இருக்கும். இப்போ வெளியில உள்ளவன் அவங்க நீங்க பார்த்தா நீங்க சில நேரங்கள் நீங்க பாருங்க, அந்த ஐயர்மார்கள்லாம் கோயிலில் வந்து அவங்க கோயிலில் போயிட்டு அவங்க அந்த என்ன சொல்லுவாங்க வந்து அந்த அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தெளிவா இருப்பாங்க, அவங்க அந்த ஆட்டம்லாம் ஆடைய மாட்டாங்க, அவங்க பாட்டு அவங்க வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியில இருப்பாங்க பாருங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஜிந்தர் வந்து என்ன வந்துருச்சு உங்களை சாமி வந்துச்சு சொல்லுவாங்க. சாமி எங்க இருக்கும்? அங்க இருக்கும். அவர் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. இவர்கள் என்ன பண்ணி சாமி வந்து சொல்லுவாங்க. இப்போ நல்லா கவனிங்க, நான் என்ன உங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அதை நுப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க எனக்கு. அதை நுப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பூசத்துல வேற என்ன பண்ணுவாங்க? வாயில போட்டு சாப்பிட்டோன்னா என்ன அப்படி கப்பு என்னத்தை சாப்பிட்டாங்க? யாரு சாப்பிட்டது? இல்ல அவங்களுக்குள்ள வந்திருந்தது என்ன? சாமி என்ன சாப்பிடுது? அது என்ன? அது நாங்க சொல்றது மாட்டினுடைய கழிவை சாப்பிடணும் டக்குனு நினைக்கிறது நின்றது. இப்ப இருந்து என்ன விளங்குது அப்படின்னா மிருக குணம் உள்ளவர்கள் அப்படின்னா என்ன பண்ணா நல்லா கவனிக்க. மிருகங்கள் வந்து
நம்ம என்ன நல்லா சாப்பாடு போடுறோம் கெட்ட சாப்பாடு போறோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். சார் யாருமே இதை யோசிக்கிறது கிடையாது, யாருமே இதனுடைய உண்மையான விஷயத்தை கவனிக்கிறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை போட்ட சுருக்கு டக்குன்னு அப்படி எப்பேற்பட்ட ஆட்டம் ஆடினா அப்படி நின்று போயிடும். அது வேணும் சாப்பிட்டோன்னா அப்படி நின்று போயிடும். அப்ப என்னத்தை சாப்பிட்டாங்கன்னா மனித கழிவுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, மாட்டு கழிவுக்கு ஒரு பேரை வச்சு பாருங்க, நீங்க அதே பேரை அங்க வச்சு பாருங்க. அப்ப என்னதை சாப்பிட்டாங்க அவங்க, எதை சாப்பிட்டு நிக்குது அப்படின்னு எதை சாப்பிட ஆசையா வந்துச்சு, மாட்டோட கழிவை சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஆசையா வந்துச்சு ஒரு மனுஷனுக்குள்ள வருது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாங்க யாரையும் என்ன சொல்றது தாக்குறது எங்களுடைய நோக்கம் இல்லை. நாங்க என்ன உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னா, பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து ஆட்சி செய்கிற பொழுது சாரி அதான் வந்து இங்கிலீஷ்ல பி எழுதுனா என்னது பி, அதை சாப்பிடுறதுக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான், கொஞ்சமாவது அஞ்ச மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள பாவம் ஆளுகை செய்கிற பொழுது அவனுக்கு அது பீனு தெரியாது. நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ வலைவரத்தில் கேட்குறீங்க, கேட்டு போங்க, அதான் உண்மை. ஏன்னா நல்லா கவனிங்க, அவனுக்கு அது புரியாது. நான் என்ன எங்க படுத்துருக்கிறேன், ஒரு தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு எங்கேயாவது காலில் படுத்து கிடப்பான், சகதியில் படுத்து கிடப்பான். ஆனா அவர் பஞ்சாயத்தில் படுத்துருக்க மாதிரி இருப்பார். அவர் வீட்டுக்குள்ள படுத்துருக்காரு, தான் மனுஷி பக்கத்தில் படுத்துக்கிறார், ஏன் தண்ணி படுத்துருப்பா அப்படிமா சார் பண்டி பக்கத்தில் படுத்துட்டு. ஏன்னு சொன்னா அவனுக்குள்ள பாவம் ஆளுகை செய்கிற பொழுது அவன் படுத்திருக்கிற இடம் புரியாது, அவன் சாப்பிடுகிற சாப்பாட்டுடைய அர்த்தங்கள் ஒன்னும் புரியாது. நல்ல கவனிங்க. அதனாலதான் இந்த மனுஷன் என்ன பண்றான்னா, அப்ப அவனுக்குள்ள வந்து அவனை ஆட்சி செஞ்சு அவனை ஆட்டி வச்சு கூத்து காட்டி அவன் இந்த நரகத்தை திங்க வச்சது யார், யாருன்னு சொல்லுங்க, யாரு? ஏன் உங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியல? வண்டியம்மா நல்லா தூங்க தலைவன் கொடுங்க. அப்ப நல்ல கவனிங்க, ஏன் உங்களால புரிஞ்சு கொள்ள முடியல, என்ன காரணங்களால புரிஞ்சு கொள்ள இல்லை? இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா சாணியை கரைச்சி ஜூஸ் குடிக்கிறாங்க, சாணியை கரைச்சி பச்சை கூட கரைச்சி ஜூஸ் குடிக்கிறாங்க. சரிதானே? அது மட்டும் இல்லாமல் மாட்டு மூத்தத்தை குடிச்சு அதில் குளிச்சு எல்லாம் பண்றான், அவ்வளவு பண்றான். ஏன் அப்படின்னா இந்த மனிதனுக்கு வந்து பாவம் அவனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற பொழுது அவன் தான் என்ன செய்யறேங்கிறது உணர முடியாம தரமாட்டிருக்கிறான். மிருக குணம், மதிக்கெட்டவர்கள். வசனத்தை வாசிக்கிற வசனம் எத்தனை சொல்லுது? இவர்கள் யாரும் என்ன எப்படி பண்ணுவாங்க? இவர்கள் யாவரும் மிருக குணம் உள்ளவர்களும் மதியினம் உள்ளவர்கள். மதியினம் என்னது? மதியினம் என்னது? மூளை, மூளை கெட்டவர்கள், பைத்தியம் முடிச்சவர்கள், பைத்தியம் முடிச்சு போயிருக்கிறாங்க. அந்த கட்டை மாயையான, அந்த கட்டை மாயையானது, ஒண்ணுமே இல்ல அதுல, ஒண்ணுமே இல்ல. அது நல்ல செய்ய கெட்ட செய்யாது. நீ அடிச்சு வச்ச இடத்துல அப்படியே நிற்கும், நீ உட்கார வச்ச இடத்துல உட்கார்ந்து அப்படியே தான் இருக்கும், அசையாது, ஒன்னும் பண்ணாது, உன்னோடு பேசாது, உனக்கு எதையுமே செய்யாது. அதுக்கு நடக்கலன்னா நீ தூக்கிட்டு போயிட்டு இருக்க. தானே? ஏன் உனக்கு புரிய முடியல, ஏன் உனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல? நான் மிக தெளிவாக பேசுறார். யாரோட பேசுறார்? இஸ்ரவேல் மக்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பாவம் ஒரு மனுஷனை ஆளுகை செய்யும் பொழுது என்ன சாப்பிடுறேங்கிறது கூட உணர்வில்லாம ஒருத்தர் சாப்பிடுறான. எப்பேற்பட்ட முட்டாள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. சரி, வந்த உடனே அப்படி கொஞ்சம் வச்சுட்டு இல்லை, கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் வாயில் அள்ளி போட்டு சொல்லுமா, அது நான் சும்மா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு அதோட நின்று போயிடும். என்னடா இது, என்ன ஏன் யோசிக்க மாட்டீங்க? என்னதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறீங்க? சரி, இல்லை அது அது வந்து இப்போ நம்ம பார்க்குற மாதிரி அப்படி பச்சையாலே பார்த்து இப்போ என்ன மாதிரி கலர் இருக்குது? இப்போ அது வெள்ளையா இருக்கிறதுனால சாப்பிடுவீங்களா? ஏன் அப்படின்னா அந்த மனுஷ கல்வியும் முடிச்சு அதெல்லாம் பண்ணிட்டு கொடுத்தா சாப்பிட்டு போயிடலாமே, ஒரு பிரச்சனை இல்லையே. கலர் தானே கொஞ்சம் வித்தியாசம் காட்டுப்போம். மனிதனுக்கு கத்த ஆண்டவர் 6 அறிவை கொடுத்திருக்கிறார், அவருடைய சாயலை மனிதனுக்கு கொடுத்து படைத்திருக்கிறார். இவ்வளவு அறிவு கட்டணம் நடந்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, மிக தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது. அப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அப்ப தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்சிலும் பொன் உப்பாசிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளியினாலும் தட்டான் கையினாலும் செய்யப்படுகிறது. இரணிலமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுமானம், அவைகள் எல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையாக இருக்கிறது. அதை செய்கிறவன் சம்பளம் வாங்கிட்டு செய்வான், ஒரு கூலி வாங்கிக்கிடுவான். நீ போய் டிசைன் கொடுத்துட வேண்டியதான். வீட்டுக்கு நிலைக்கு டிசைன் கொடுத்து, கதை டிசைன் கொடுத்து அழகாக செஞ்சு கொடுமா கட்சி வேலை செய்யறவன். ஆனா நீ ஒரு உருவத்தை செய்யறதுக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா அவன் அந்த ஐடியா எப்படி என்ன செய்வான்? அழகான முறையில் செஞ்சு அவனுக்கு ஒரு என்ன சொல்றது, அவன் வேலைக்குரிய கூலியை என்ன பண்ணிக்கிடுவான், வாங்கிக்கிடுவான். கூலி வாங்கிக்கிட்டு செஞ்சு கொடுப்பான். நீ கொண்டு வச்சுட்டு
அதுக்கு முன்னாடி உட்காந்து நீ என்ன பண்ணிருக்க? நீ காலம் ஒரு அழுது புலம்பி உன்னுடைய பிரச்சனையை அதை சொல்லிட்டு இருக்க. ஆனா பிரச்சனை உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, தீர மாட்டேங்குது. விடுதலை உனக்கு வாழ்க்கையில் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் 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 ஏன்? மிருக குணம். ஏன்? முட்டாள்தனம். ஏன்? அறிவீனம். நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, அது சொல்ற வந்து கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தெய்வம், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரகத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்ற அப்படி பாத்தீங்கன்னா, வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லா இடங்கள்ல இருக்கும். பூமி எதிர்த்து வந்தா என்ன பண்ணிடும்? எதிரி போயிடும். நெருப்பு வந்தா என்ன செஞ்சிடும்? சுட்டரிச்சிடும். சுனாமி வந்தா அப்படி அழிட்டு போய் கடலுக்குள்ள கொண்டு போயிடும். ஜீவனுள்ள தேவனை யாரால என்ன பண்ணிடாது, எதாலையும் அசைக்க முடியாது. ஏன் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல? ஏன் நிறைய பேர் வாழ்க்கையில வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்க மாட்டேங்குது? ஏன் நிறைய பேர் வாழ்க்கையில வறுமையிலிருந்து விடுதலை கிடைக்க மாட்டேங்குது? ஏன் உங்க வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் விடுதலை கிடைக்க மாட்டேங்குது? காரணம் என்ன? விடுதலையை நீங்க பெற்றுக் கொள்வதற்கு ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால உங்களுக்கு என்ன பண்ணுது வந்து, அப்ப அந்த ஜீவனுள்ள தேவன் என்ன பண்ணுகிறார், அவர் என்ன பண்றாரு? சார் நல்லா கவனிங்க. 14 வசனத்தை வாசிங்க. மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களானார்கள். நீ நல்லா கவனிங்க. 13ஆம் வசனம் சொல்லுது, 12:3, அவரை பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். பூமி வந்து என்ன செய்யுதுன்னா, பூமி அதிர்ச்சி வருகிற நேரம், எங்க பூமி அதிர்ச்சி ஏற்படுகிற நேரம், ஆப்கானிஸ்தான்ல பூமி அதிர்ச்சி வந்த உடனே இல்ல பூமாதேவி வந்து இந்த பக்கத்துல இருந்து கையெழுந்தி விட்டுருச்சு. இந்த கை வலிக்குதுன்னு என்ன பண்ணிருச்சான்? அந்த கையில வச்சுக்கிட்டான். வஞ்சி சிரிக்குது. நான் கேட்கிறேன், சரி, ஆனா பூமியை புடிச்சுக்கிட்டு இருக்கிற நீ எங்க நீ நின்னதானே பிடிக்கலாம். நிக்கிறதுக்கு இடம் இல்லையே. பூமி தன்னைத்தானே ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கு, தானா சுத்திட்டு இருக்குது. அந்த பூமியை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வரைபடத்துல நீங்க பார்க்கும்பொழுது அது வந்து சூரிய கோள்கள் நீங்க பார்க்கும்போது அதெல்லாம் அதோடைய ஒளிவட்ட பாதையில அழகான விதத்துல செயல்பட்டு கொண்டிருக்குது. யாரும் எதையும் பிடிச்சிருக்க இயலாது. சரி, ஆண்டவர் அவ்வளவு அழகாக பூமியை அஸ்திபாரப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆண்டுடைய மகத்துவம் நாங்கள் உணர வேண்டும். சரி, நல்ல கவனிங்க. அடுத்து, அவர் சத்தம் இடுகைகள் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரத்தில் மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். ஆண்டவருடைய வேலையை நம்ம கவனிக்கிற பொழுது, அவர் சத்தம் போட்டார்னா வானத்துல திரளான தண்ணீர் அப்படின்னா 2 நாள் 3 நாளுக்கு உடைச்சு அடிக்கிற மழைக்கு பார்த்தா முழு தேசமும் அழிஞ்சு போற அளவுக்கு கடல் மழையை போய் பெய்யப்படுது. அவ்வளவு தண்ணி எங்க இருந்து வருதுன்னா ஆகாய மண்டலத்துல இருந்து வந்துட்டு இருக்குது. எங்க இருந்து வருது? சும்மா வெறும் ஆகாய மண்டலத்துல இருந்து அவ்வளவு மழையும் கடல் என்ன பண்றாரு இந்த உலகத்துக்கு பெய்யப்படுது. அப்ப அவருடைய படைப்பை ஏன் உனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல? காற்று எங்க இருந்து எழுப்பி வருது? கடல்ல வந்து நீங்க கடலை பார்க்கும்போது ஆசையா இருக்கும். அந்த கடலுக்குள்ள இருந்து, அது கடல் பண்டக சாலை, அங்கிருந்து காற்று என்ன பண்ற ஆண்டு வந்து அதுக்குள்ள இருந்து எழுப்பி கொண்டு வருகிறார். அவ்வளவு பலத்த காரியங்களை கத்தர் பண்ணிட்டு இருக்கிறார். உனக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். சார், உன்னை ஜீவன் உள்ள மனுஷனாக உன்னை உலாவ விட்டு வச்சுக்கிறார். அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ உயிர் உள்ளவனா இருந்துகிட்டு உயிர் இல்லாத விஷயங்களுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ற? வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கிற. உன்னை வழிபாடுகள் வீணா இருக்கு. உன்னை வழிபாடு விட்டுடுது. வீணா போகக்கூடிய பிசினஸ் பண்ணாத, வீணா போகக்கூடிய காரியத்தை பண்ணாத, வீணாகக்கூடிய எந்த ஒரு காரியத்தை என்ன செய்ய வாழ்க்கை என்ன பண்ணிடாத. சாணி, அப்ப மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குலம் உள்ளவர்களானார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. அவைகள் மாயையும் மகா எத்தான கிரிகையுமாயிருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் விசாரிக்கிற நாள் வரும். எது? நியாய விசாரிப்பு, நியாய தீர்ப்பு வரும் பொழுது அதெல்லாம் என்ன பண்ணப்படுமா? அழிக்கப்படும். அப்ப அதே அழிக்கப்படும். எது? உயிர் இல்லாத, ஜீவன் இல்லாத,
பொய்யான விக்கிரங்கள், சுரூபங்கள் இதெல்லாம் அழிக்கப்படுமாக இருந்தால் அதை வழிபடுகிறவர்கள் என்ன செய்யப்படுவாங்க? அழிக்கப்படுவார்கள். அது உண்டு பண்ணணுமே, அழிக்கப்படுவார். அப்படி ஒன்றை புரிந்து கொள்ள வேணும். சானே, கர்த்தர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் நம்ம அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பாவம் நம்மளை விட்டு என்ன செய்யப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட வேண்டும். சாரி, நீங்க கொலோசியர் புத்தகத்தில் 1வது அதிகாரத்துக்கு நீங்க வாசிக்கிற பொழுது அந்த பாவத்தை சாரி எங்களிடத்திலிருந்து நீக்கும்படி ஒரு காரியம் பண்ணுகிறது. வாசிங்க 14வது வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனிடத்துல அவருடைய இரத்தம் சிந்துதல், இரத்தத்தினாலதான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமாக இருந்தா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த வேணும். ஏன் இயேசு கிறிஸ்து சிந்த வேணும்? இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான உலகத்தில் வந்து பிறந்த மனிதன். மனிதனால் உருவாக்கப்பட்டவர் கிடையாது. அவர் தேவனால் இந்த உலகத்துக்கு பரிசுத்தாவினால் அனுப்பப்பட்ட தெய்வம். அப்ப அவர்கிட்ட பாவமே கிடையாது. அதே மாதிரி தேவன் அவரை வந்து கையினால எல்லாம் என்ன செய்யல, அவரை செய்யல. தேவனுடைய சுவாசமே இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து என்ன செஞ்சு பிறந்துச்சு. அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால்தான் எங்களுக்கு மீட்பு இருக்கிறது. அப்ப மீட்புன்னா என்ன? ரட்சிப்பு. அப்ப அந்த ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து மீட்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் யார் மூலமா கிடைக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமா தான் செய்யும் கிடைக்கும். அப்ப ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ஏனென்றால் நம்ம எல்லாம் முட்டாள்தனமா, அறிவில்லாதவர்களா, மிக குணமுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் நம்முடைய பாவத்தின் மூலமாக விசாரிக்கும் நாளிலே நாங்க யாரும் அழிக்கப்பட்டு விடக்கூடாது, நாங்க அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக தான் தேவன் நம்ம மேல இறக்கப்பட்டு தன்னுடைய குமாரனை நமக்காக பலி செலுத்தி இருக்கிறார். அந்த பலியினுடைய அந்த ரத்தம் தான் எனக்கும் உங்களுக்கும் பாவ மன்னிப்பினுடைய மீட்பை என்ன பண்ணுது? கொடுக்கிறது. அப்ப அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட மறந்தாதான் பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை, பாவத்திலிருந்து எங்களுக்கு ரட்சிப்பு. ஆகவே ரட்சிப்பு கர்த்தருடைய. நாங்க முதல் எங்களுடைய முட்டாள்தனத்தை என்ன செய்ய வேண்டாங்க, வெளியில வர வேண்டும். கர்த்தர் அதுதான் எங்க இடத்துல வாழ்க்கையில் என்ன செய்யறாரு, எங்க இடத்துல அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். சாரி, ஆகவே நல்லா கவனிங்க. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். சாரி, நல்ல கவனிங்க. மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது கிடையாது. எல்லாமே கர்த்தர் தான் என்ன பண்றாரு, மனுஷனுக்கான சகல விஷயத்தை என்ன பண்றாரு, பண்ணிருக்கிறாரு. ஆனபடினால கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளுமா இருந்தா, அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளுமா இருந்தா, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேணுமா இருந்தா, அந்த பாவம் இருந்த இடம் காணாம போகணுமா இருந்தா, உங்களுடைய இருதயம் கழுவப்பட வேண்டும். இருதயம் வந்து இருதயத்துல என்ன மொத்தமா இருதயத்துல என்ன இருக்கும் நினைக்கிறீங்க? ரத்தம் தான் இருக்கும். என்ன இருதயம் என்னாகும்? ரத்தம் தான் இருக்கும். அப்ப அந்த ரத்தத்தை அந்த இருதயத்தை ரத்தத்தினால தான் என்ன செய்ய முடியும்? கழுவ முடியும். அந்த இருதயத்தில் கூடிய பாவங்களை ரத்தத்தினால தான் அழிக்க முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டதான் அவருடைய ரத்தம். அந்த ரத்தத்தில் தான் பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உண்டாகி இருக்கிறது. அப்போ ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து தான் எங்களுக்கு என்ன செய்கிறது, வருகிறது. சாரி, நாங்கள் மிச்சத்தை இன்னொரு நாள் நாங்கள் படிப்போம். அதுதான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.